அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கன்னிராசி, அதாவது கன்னிராசியுடைய காரகத்துவம், பாவ பலன்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கன்னிராசி காலப்புருஷனுக்கு 6வது ராசி. இது ஒரு நிலராசி, ரெட்டப்பட ராசி, பெண் ராசி, உபய ராசி. இதன் அதிபதி புதன். இந்த ராசியில் புதன் உச்சமடைகிறார். நேர்கதிர் ஏந்திய பெண் வடிவம் உடையது. தத்துவத்தில் கர்ம தத்துவத்தை குறிக்குது. கன்னிராசிக்காரவங்க அறிவு கூர்மை, நினைவாற்றல், எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் சிறப்பு ஒரு தன்மையெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். சகிப்புத்தன்மை உடையவங்க, மிகவும் புத்திசாலிங்க, ஆழ்ந்த ஞான அறிவு உடையவங்க, மற்றவங்களால் தன்வசம் ஈர்த்து கொள்வாங்க. அறிவை நேர்மையான வழியில் பயன்படுத்துவாங்க. அதனால் அவங்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம்லாம் இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வை அடையக்கூடியவங்க, இனிமையாக பேசுவாங்க, பயணம் செய்ய விருப்பம் உடையவங்க. உத்தரம் நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்களும், ஹஸ்தம் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், செவ்வாய் நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்களும் இருக்குது. பச்சை, மஞ்சள், நீலம் வண்ணங்கள் நன்மை தரும். திங்கள், புதன், வெள்ளி போன்ற நாட்கள் நன்மை தரும். ஆனி, ஆடி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்தபடியாக பொதுவான காரத்துவங்கள்: பசுமை, பூந்தோட்டம், விளையாட்டு மைதானம், அலங்கார பொருள்கள், செயற்கைப்பட்டு, அடுத்தது பால் பண்ணை, ஆடைகள், வெளிநாட்டு வருமானம், கூட்டுறவு சங்கம், நஞ்சை புஞ்சை நிலங்கள், வில்வித்தை, பாதுகாப்பு கலைகள், கராத்தே, அசாத்திய தைரியம், கடன், தடைகள், நோய், நாய் வளரும் வீடு, அதாவது குடல், எருமை, கொள்ளு, அரிசி, இதெல்லாம் பொதுவான காரத்துவங்கள். அடுத்தது இடங்களை பற்றி பார்க்கும்பொழுது விவசாய நிலம், விளையாட்டு மைதானம், ஆசிரமம், பூங்காக்கள், கல்வி சாலைகள், இரவு விடுதிகள், இதெல்லாம் இடங்கள். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். பாதுகாப்புத்துறை, ஆசிரியர், ஜோதிடர், சலூன் கடை, கசாப்பு கடை, எழுத்தாளர், சில்லறை வியாபாரம். நோய்கள் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, குடல் புண், குடல் வீக்கம். அடுத்தது தோற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். அழகான மாநிற உடல், இளமையான தோற்றம், அழகான கண்கள், கொழுத்த கன்னம் மற்றும் தாடைகள் உடையவங்க, ஒல்லியான உருவம், சராசரி உயரம் உடையவங்க, சிறப்பான குணங்கள், மிகவும் புத்தி கூர்மை உடையவங்க, மிகவும் நுட்பமானவங்க, தூதரவங்க, அறிவாளிகளை ஊக்குவிப்பாங்க, பல்வேறு துறைகளில் ஈடுபாடு உடையவங்க, அன்பாக பேசக்கூடியவங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது மாற்றி கொள்ள வேண்டிய குணங்கள்: குழப்பவாதிங்க, தன்னம்பிக்கை இல்லாதவங்க, தற்பெருமை, கருவம், ஆடம்பரம் உடையவங்க, மற்றவரை குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். அடுத்தது கன்னிராசியுடைய பொதுவான பாவப்பலம், அதை பற்றி பார்க்கும்பொழுது 1ஆம் பாவம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இளமையான தோற்றம் உடையவங்க, சேவை செய்யும் எண்ணம் உண்டு, கஞ்சத்தன்மை மிக்கவங்க, பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும், பொறுமைசாலிங்க, படிப்பில் ஆர்வம் உண்டு, வசீகரமான தோற்றம், இயற்கை விரும்பி, குறைவான உணவை சாப்பிடுவாங்க, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், தன் கற்றதை பிறருக்கு மறக்காமல் எடுத்து சொல்லுவாங்க, சுய முயற்சியால் முன்னேறுவாங்க, உறவுகளால் மனக்கசப்பு உண்டு. அடுத்தது நாம் பார்க்க போகிறது 2ஆம் பாவம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது புலமை உண்டு, நல்ல பேச்சாற்றலர்கள், அதாவது தொழிலில் திருப்தி இல்லாமல் இருக்கிறது,
மேடை பேச்சில் ஆர்வம் உண்டு. தந்தையால் ஆதாயம் உண்டு. மொழி மாற்றம் செய்கிறதுல வல்லவங்க. டப்பிங் தொழில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கும். வழக்கறிஞர், அரசியல் போன்ற பதவிகள்லாம் தேடி வரும். படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. சொத்து பிரச்சனை உண்டு. கூட்டு தொழில் நஷ்டம் ஏற்படும். திருமணத்திற்காக பின் சொத்துலாம் அமையும். பினாமியாக இருப்பாங்க. கூட்டு தொழில் முதலீடு ஆகாது, நஷ்டம் மிஞ்சும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. சோதிடத்தால் ஆதாயம் உண்டு. இதிகாசங்கள் கற்பதில் விருப்பம்லாம் இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது 3ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். சகோதரர்கள்லாம் இருப்பாங்க. சகோதரர்களுக்கு கண்டெல்லாம் இருக்குது. சகோதரர்கள் பற்றிய கவலையெல்லாம் உண்டு. பொய் சொல்வது இவங்களுக்கு பிடிக்காது. இஎன்டி பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதாவது விருப்பமான உணவுலாம் நீங்கள் சாப்பிடுவீங்க. விருப்பமான திருமணம் உண்டு. சிறு வயதினருக்கு பெரிய சிகிச்சை எடுத்துக்கொள்வாங்க. மாமன் அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. வம்பு வழக்கெல்லாம் இருக்குது. புத்தகத்தில் எழுதுவதில் ஆர்வம் உண்டு. ஆடை, ஆபரணம், சொத்துலாம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு மேலே முயற்சி செய்வது ரொம்ப இவங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 4ஆம் பாவம். தாய் பாசம் உடையவங்க. வாகன யோகம் உண்டு. குடும்பத்தில் பிரச்சனை உண்டு. சுகமான வாழ்க்கை அமையும். வீடு தாமதமாக அமையும். அவற்றில் பிரச்சனை உண்டு. புத்தகம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. சாஸ்திரங்கள் கற்பதில் விருப்பம் உள்ளவங்க. புத்தகத்திற்கு அதிகம் செலவழிப்பாங்க. எதையும் எச்சரிக்கை உணர்வோடு பார்ப்பாங்க. பதவி உண்டு. மின்சாரத்துறை, வங்கித்துறை போன்ற துறைகளால் முன்னேற்றம் உண்டு. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 5ஆம் பாவத்தை பற்றி தான். பெண் குழந்தை உண்டு. குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்கும். கலைத்துறையில் அதிக ஆர்வமாக இருப்பீங்க. குழந்தையால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. சொத்துக்களை பிள்ளைகளால் அனுபவிக்க முடியாமல் கூட போகலாம். தாத்தா பதவியில் இருப்பார். தாத்தாவுக்கு கண்ட நோய் உண்டு. தாய் மாமனுக்கு கடன் பதவி உண்டு இருப்பாங்க. திட்டங்களை நன்றாக தீட்டுபவர்கள் அதன் பின் வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 6ஆம் பாவம். உத்தியோகம்லாம் இவங்களுக்கு தேடி வரும். உத்தியோகத்தில் தடை தாமதம் உண்டு. கடன் வாங்குவதில் விரும்பாதவங்க. கடன் வாங்காமல் இருக்கணும். வேலையெல்லாம் விட்டு கொடுப்பாங்க. திறமைக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. வம்பு வழக்கால் விரையெல்லாம் இருக்க போகுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது 7ஆம் பாவம். தாய் வழி உறவு அல்லது உள்ளூரில் மனைவி. மனைவி ஊரில் அல்லது பெயரில் சொத்து எல்லாம் இருக்கும். படிக்கும்போதே திருமணம். குடும்ப நிர்பந்தத்தால் திருமணம் செய்வாங்க. மனைவி அதாவது வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க. மனைவி ஆசிரியர் தொழிலில் இருப்பாங்க. கலஸ்தரத்துடன் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கும். மனைவிக்கு நோய் உண்டு. நண்பர்களை நம்பக்கூடாது. மனைவியின் ஆதிக்கம் உள்ள வீடு. வாடிக்கையாளர்கள் அதிகம் வைத்திருப்பவங்க. தாரதோஷம் உண்டு. பெண்களிடம் கவனமாக இருக்கணும். அவர்களால் ஏமாற்றம் உண்டு. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 8ஆம் பாவம். நெருப்பு கண்டம் உண்டு. வம்பு வழக்குகள், போலீஸ் பிரச்சனைலாம் இருக்கும். இன்சூரன்ஸ் பிரச்சனை உண்டு. மனைவிக்கு கண்டம் உண்டு. உடல் சம்பந்தமான நோய் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கதவை தட்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 9ஆம் பாவம். தந்தை புகழ்மிக்கவங்க. குருமார்களின் ஆசீர்வாதம் இருக்கும். தந்தை வருமானம் உடையவர். தந்தைக்கு மனவாழ்வில் பிரச்சனைகள்லாம் இருக்கும். பெண்களுக்கு கற்பழிப்பு பிரச்சனையெல்லாம் உண்டு. தந்தைக்கு 2 வருமானம் உண்டு. பெரிய மனிதர்களின் நட்பு உண்டு. தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் இல்லை. உயர்கல்வியால் முன்னேற்றம் உண்டு. தந்தை வெளிநாட்டு வருமானம் ஈட்டக்கூடியவராக இருப்பாங்க. அடுத்தது 10ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். முயற்சிக்கு ஏற்ப தொழில் முன்னேற்றம் உண்டு. சொந்த தொழில் செய்யும் எண்ணம், அதாவது ஜீவன குறையில்லை. பத்திரிகை ஆசிரியர், எடிட்டர், நூலகர், வக்கீல், ஜோதிடர், வாகனம் தொடர்பான தொழில்கள்லாம் உங்களுக்கு அமையும். எல்ஐசி, பிஎஃப் போன்ற ஆதாயம்லாம் உங்களுக்கு உண்டு. அரிசி, மளிகை கடை தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தகவல் தொடர்பு துறை, வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்துறை போன்ற தொழில்கள்லாம் ரொம்ப அமோகமாக இருக்கும்.
அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 11ஆம் பாவம். மூத்த சகோதரர்களால் லாபம் உண்டு. வீடு, சொத்து, வாகனம் இவற்றால் லாபம் உண்டு. தெய்வ அருள் உண்டு. மூத்த சகோதரர்கள் மனவாழ்வு ரொம்ப சரியாக இருக்காது. தவறான பழக்க வழக்கம் உண்டு. நண்பர்கள் உண்டு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சித்தப்பாவால் ஆதாயம் உண்டு. அடுத்தது 12ஆம் பாவம். அதை பற்றி பார்க்கும்பொழுது மது, சூது விளையாடுறதில் விருப்பம் உண்டு. சுற்றுலா செல்வதில் விருப்பம் உண்டு. தாய் வழி, தந்தை வழி உறவுகளால் கௌரவ குறைவு உண்டு. அரசாங்கத்திற்கு தண்டம் கட்டுவார். அரசு வேலைக்கு பணம் கொடுத்து நீங்கள் ஏமாற வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தூக்க பிரச்சனைலாம் உண்டு. அதற்கு மருந்து எடுத்துக்கொள்வீங்க. காதல் பிரச்சனை உண்டு. குழந்தைகளால் விரயம் உண்டு. குடும்பத்தில் காணாமல் போனவர்கள்லாம் மறுபடி சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது கண்ணியில் 9 கோள்கள் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கேது நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள். கல்வியில் தடை தாமதம்லாம் ஏற்படும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு. சொத்தால் வம்பு வழக்கு, கூட்டாளிகள் பிரச்சனைலாம் உண்டு. அடுத்தது சுக்கிரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. குறிக்கோள் இல்லாதவங்க, வீண் பேச்சு பேசுகிறவங்க, வம்புக்காரர்கள், சுயநலம் மிக்கவங்க, தன்னம்பிக்கை இல்லாதவங்க, அவர் நன்மையாக சிறப்பாக இருப்பாங்க. அடுத்தது சூரியன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது இலக்கிய துறையில் புகழ் பெறக்கூடியவங்க, புத்தகம்லாம் படிக்கிறதுல விருப்பம் உள்ளவங்க, பல மொழிகளை படிக்க விருப்பம் உள்ளவங்க, ஒல்லியான தேகம் உடையவங்க, ஆலோசித்து முடிவு செய்கிறவங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அனுசரித்து செல்லக்கூடியவங்க, பொறுமைசாலிங்க, சங்கீதத்தில் விருப்பம் உள்ளவங்க, கல்வி கற்பதில் ஆர்வம் உள்ளவங்க, அதாவது பரந்த மனப்பான்மை உள்ளவங்க, மதப்பற்று உள்ளவங்க, விவேகமானவங்க. அடுத்தது சந்திரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது அழகான உடல்வாகு உள்ளவங்க, இனிமையாக பேசுவாங்க, ஜோதிடத்தில் விருப்பம் உள்ளவங்க, நடனம், நாட்டியம் இவற்றில் விருப்பம் உள்ளவங்க, ஜீவனத்துக்கு குறைவில்லை, நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவங்க. செவ்வாய் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சண்டை சச்சரவு அதிகமாக செய்யக்கூடியவங்க, பிறரை பழிவாங்கும் ஆர்வம் உள்ளவங்க, இவர்களே தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறவங்க, எதிலும் திருப்தி காணாதவங்க, சொந்த தொழில் செய்ய விருப்பம், அவற்றால் ஆதாயமும் இல்லை. கணிதம், விஞ்ஞானம், ஜோதிடம் இவற்றில் நல்ல ஞானம் உடையவங்க. அடுத்தது ராகு நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். கடன் பிரச்சனை, எதிரிகளால் வம்பு வழக்கு, காளிமனை பிரச்சனை உண்டு. அதாவது தோல் நோய், நாள்பட்ட வியாதிகளால் பாதிப்பு, ஐடி துறையில் ஆதாயம் உண்டு. கல்வியில் தடையெல்லாம் உண்டு. குரு நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது சாதித்தே வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மாணவர்கள் அன்பானவங்களாக இருப்பாங்க. சந்தோஷமாக வாழக்கூடியவங்க, வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்களையும் அடையக்கூடியவங்க, சகிப்புத்தன்மை உடையவங்க, பிறருக்காக தன் முயற்சியை விட்டு கொடுக்கக்கூடியவங்க, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடியவங்க, சுக துக்கங்களை சமமாக நினைக்கக்கூடிய ஒரு திறமை இவங்கள்ட்ட, ஒரு வல்லமையெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும். அடுத்தது சனி நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. சனி நிற்கிறதுனால திருமண வாழ்க்கையில் பிரச்சனைலாம் இருக்கும். முன்னேற்றத்தில் முயற்சி இல்லாதவங்களாக இருப்பாங்க. திருமண வாழ்வில் பிரச்சனையெல்லாம் உண்டு. சண்டையிட ஆர்வமாக இருப்பாங்க. முரட்டு சுபாவம் கொண்டவங்க, எப்போதும் சோகமாகவே இருப்பாங்க. அடுத்தது புதன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது உணர்வு மிக்கவங்க, எளிதில் மற்றவங்கள எடை போட்டு விடுவாங்க, தாராளமான மனப்போக்கை உள்ளவங்க, உண்மையை பேசுகிறவங்க, மேடை பேச்சு பேசுவதில் வல்லவங்க, ஜோதிடம், புவியியல் சார்ந்த அறிவு உள்ளவங்க, சுய கட்டுப்பாடு உள்ளவங்க, பயமே இல்லாமல் இருப்பாங்க, கோபம் உள்ளவங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது கன்னி ராசியுடைய காரகத்துவங்கள், பாவ பலன்களை பற்றி தான் நாம் பார்த்தோம்.